அனைவருக்கும் வணக்கம். சூரிய பகவான் தற்பொழுது கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று பயிற்சியாக உள்ளார். அதோடு சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளதால் இந்த 3 கிரகங்களின் சேர்க்கையால் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு 7:44 மணிக்கு கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசிக்க உள்ளார். ஆகஸ்ட் 17 முதல் ஆவணி மாதமானது தொடங்கவிருக்கின்றது. கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் தனஸ்தனத்தில் ஆட்சி பெற்று அமருவதால் உங்களின் நிதி நிலையில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் செயல்களில் நல்ல மாற்றத்தை காண முடியும். பயணங்கள் மூலம் வெற்றி பெறுவீர்கள். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிதி நிலையில் சாதகமான சூழலும் வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். பங்கு சந்தை ஊடக வணிகம் செய்யக்கூடியவர்கள் லாபத்தை பெறலாம். நீண்ட காலமாக வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு திட்டமிட்ட உங்களின் முயற்சிகளும் நிறைவேறும். உங்கள் மனதில் அபரிமிதமான ஆற்றலும் உற்சாகமும் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சில மனக்குழப்பம் ஏற்படலாம். உங்கள் பேச்சில் நிதானம் அவசியம். தேவையற்ற பேச்சால் சூடான விவாதங்கள் ஏற்பட வழி இருக்கிறது. நேர்மறையான எண்ணத்துடன் செயல்பட வேண்டும். கடந்த பல மாதங்களாகவே தொடர்ச்சியாக பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடும் மாதமாக இருக்கும். முக்கியமாக குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் நீங்கி மகிழ்ச்சி நிலவும். சுப காரிய தடைகள் நீங்கும். உங்கள் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் மாதமாக இருக்க போகிறது. கடன் பிரச்சனை, குடும்பத்தினர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் உள்ளிட்டவை குறையும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நீங்கி வருமானமும் சேமிப்பும் அதிகரிக்கும். திருமணமாகாமல் தடைகள் ஏற்பட்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் வாய்ப்பும் இருக்கிறது. இருப்பினும் அஷ்டம சனி நடப்பதால் முக்கிய முடிவுகளை அஷ்டம சனி பயிற்சி முடியும் வரை எடுக்காமல் இருக்க வேண்டும். திடீரென்று பண வரவும் அதிர்ஷ்டமும் பொருளாதார ரீதியாக உங்கள் சேமிப்பையோ நகை வாங்கும் சூழலையோ ஏற்படுத்தும். அதே போலவே நிலம் மற்றும் ஏற்கனவே செய்திருந்த முதலீடுகளில் இருந்து பணவரவு ஏற்படும். கிரகங்களின் சஞ்சாரம் கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கசப்புகள் உள்ளிட்டவற்றை போக்க உதவும். ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருமானமும் பொருளாதாரமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதாலும் அலங்கரிப்பதில் செலவு செய்வீர்கள். சகோதரர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். அஷ்டம சனியால் இல்லற வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் சஞ்சாரமும் புதன் சஞ்சாரம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைத்து இணக்கத்தை அதிகரிக்கும். குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா பயணம் செல்வதற்கான வாய்ப்புகளும் அமையும். கடகராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும். வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் அல்லது புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 3வது வாரம் வரை சாதகமான காலம் நிலவுகிறது. ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கு இது பொற்காலமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாதமாக இருந்தாலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதாரணமாக இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வணிக விரிவாக்கம் செய்வது அல்லது வேறு இடத்திற்கு மாறுவது உள்ளிட்டவை பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு, குறிப்பாக சீருட பணி சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். பெரும்பாலான விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றன. முதலீடுகள் செய்வதை, குறிப்பாக வியாபாரிகள் அகலக்கால் வைப்பதை தவிர்க்க வேண்டும். பங்கு சந்தையில் முன் அனுபவம் இல்லாமல் பெரிய தொகை முதலீடு செய்தால் நஷ்டம் ஏற்படும். குடும்பத்திலும் தனிப்பட்ட விதத்திலும் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சியாக மாறுவது மற்றவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தும். எனவே உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும். கண் திருஷ்டியால் பாதிப்புகள் ஏற்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. உடல் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை கழுத்து வலி, தோள்பட்டை வலி உள்ளிட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவதும் உடற்பயிற்சி செய்வதும் அவசியம்.
விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க விவகாரங்கள் சற்று இழுபறிக்கு பின்னர் முடியும். வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். உடல் நலனில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும். தாயை அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். மன அமைதியும் பாதிக்கப்படலாம். கூடுமான வரை குடும்பத்தினரை அனுசரித்து போவது நல்லது. எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டுதான் முடிக்க வேண்டியிருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்கள் ஓரளவு உதவியாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் அதிகமாக உழைக்க வேண்டும். ஆனாலும் அதற்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கும். பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவியும் கிடைக்கும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் இருந்த தேக்க நிலை மாறும். ஆசிரியர்களின் கேள்விகளுக்கு உரிய பதில்களை கூறி பாராட்டு பெறுவீர்கள். நண்பர்களிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கும். அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு கவனம் தேவை. அடுத்ததாக புனர்பூசம் பாதம் 4 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திர நாதனுடன் குரு செவ்வாய் இணைந்து இருப்பதால் எதிர்பார்ப்பு 100% நிறைவேறும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை அகலும். லாபம் அதிகரிக்கும். உங்கள் தைரியம் மேலோங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு, இடமாற்றம் போன்றவையும் கிடைக்கும். வீண் செலவுகளில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்பத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சி வெற்றியாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 20 செப்டம்பர் 16. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 21, 29, 30, செப்டம்பர் 2, 3, 11 மற்றும் 12. அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கேது பகவானால் உங்கள் சுயத்திறன் வெளிப்படும். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். சமூகம் உங்களை உணரும். குரு சுக்கிரனால் இதுவரை இருந்த நெருக்கடிகளும் இல்லாமல் போகும். தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த தடை விலகி லாபம் உண்டாகும். குலதெய்வ அருளால் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பீர்கள். குரு மங்கள யோகத்தால் வருமானம் பல வழிகளிலும் வரும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படும். மாங்கல்ய ஸ்தானாதிபதி வக்ரமடைந்து இருப்பதால் கணவருக்கு இருந்த பாதிப்பு நீங்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். திருமண வயதினர்களுக்கு பொருத்தமான வரனும் அமையும். சொத்து சேர்க்கை உண்டாகும். மாணவர்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை ஏற்பது நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 20, 21, செப்டம்பர் 16. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 17, 26, 29, செப்டம்பர் 2, 8 மற்றும் 11. அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும். கேது பகவான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த முயற்சி இப்பொழுது நடைபெறும். வரவேண்டிய பணம் உங்களை தேடி வரும். வியாபாரத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். சிறிய முதலீட்டிலும் பெரிய லாபம் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய இடம், வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். குழந்தைகள் குறித்த கவலை நீங்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 21, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 20, 23, 29, செப்டம்பர் 2, 5, 11 மற்றும் 14.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.